ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஃபாகில் ஆஃப் தி 5 எலமெண்ட்ஸ் சொல்லக்கூடிய சீரிஸோடைய சைனீஸ் அனிமாவோட எபிசோட் 1 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக இந்த அனிமே ஃபுல்லாகவே வேற லெவலில் இருக்கும் கைஸ். முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்க தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அனிமேஷனும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஆக்ஷனுக்கு மட்டும் குறைய வச்சிருக்க மாட்டானுங்க. சைனீஸ் அனிமேனாலே அந்த கும்புலாம் பண்ணுவானுங்க. அதெல்லாமே பார்க்க வேற லெவலில் இருக்கும். அதன் அடிப்படையில் காட்ஸுக்கும் டீமன்ஸுக்கும் இடையில நடக்கிற போரெல்லாம் வேற லெவலா இருக்கும். உண்மையிலேயே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச பெஸ்ட் கொடுத்து பண்றேன். கண்டிப்பா அடுத்த வீடியோ வேணுன்றவங்க கமெண்ட்ல ஃபயர் எமோஜி போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோ இதே மாதிரி கூடவே வந்துடும். அதனால அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோக்கு ஃபயர் எமோஜி மட்டும் போறது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பிடிச்சி லைக் பண்ணா மட்டும் தான் இன்னமும் நிறைய போட எனக்கு தோணுது. ஆன்கோயிங் அனிமே மட்டும் இல்லாம ஃபினிஷ் அனிமேக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணினா அதுவே எனக்கு போதும். உண்மையிலேயே கதை வந்து நல்லா தான் கைஸ் இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. என்னால முடிஞ்ச பெஸ்ட் கொடுத்து பண்றேன். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதுவே எனக்கு போதும். சரிங்க கைஸ், நம்ம கதைக்குள்ள போலாமா? ஸ்டார்டிங்ல பார்த்தா ஒரு பயங்கரமான இடத்த காமிக்க அந்த இடத்துல மிகப்பெரிய சீலும் அப்படியே உடைய ஆரம்பிக்குது. அப்ப லின் என்று சொல்லக்கூடிய ஒரு லேடியும் இந்த பிளேஸ்ல மிகப்பெரிய சம்பவம் நடக்க போது சீக்கிரம் இது மூடியாகணும். ஃபயர் பவர் இருக்க உங்ககிட்டயே நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு பக்கத்துல நிக்கிற யாங்ஷோன்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு சொல்ல, அதுக்கப்புறம் இந்த கதையோட மெயினான ஒரு ஹீரோவை காமிப்பானுங்க. இவர் பேர் தான் வெங் ரெங் யோ ஷாங், அதாவது ஃபயர் எலமெண்டோடைய காடு. அப்புறம் அந்த சீல் செய்யப்பட்டிருந்த அந்த டோர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா திறக்க ஆரம்பிக்குது. அது உள்ள இருந்து பார்த்தா ஒரு டிராகன் வெளியே வர. இது பேரு குவிங். இன்னொரு பக்கம் லின்னு சொல்லக்கூடிய இந்த லேடியும் இதை பார்த்துட்டு ரொம்ப அடிச்சு, யாரா நீ அப்படின்னு நம்ம ஃபயர் கார்டை பார்த்து கேட்க, எங்க நான் வந்ததுக்கான காரணமே உனக்காக தான், பரவாயில்லையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தன்னுடைய ஃபயர் பவரை பயன்படுத்தி அந்த டிராகன் அடிக்க ஆரம்பிக்க. கொஞ்சம் கொஞ்சமா வண்டிக்கிற அடியில தரமா இருக்கும். அந்த டிராகன் இருந்தாலுமே அதுக்கே ஈடு கொடுக்குது. இதுல பார்த்தா அது அடிச்ச அடியில நம்ம ஹீரோக்கு வாயிலிருந்து ரத்தமும் வர. ரொம்ப ஸ்லோவா இருக்கியே ஹியூமன் அப்படின்னு அவனை தூக்கி போட்டு அடிக்க, இன்னொரு பக்கம் பார்த்தா கை உடஞ்சு போச்சு. ஃபீனிக் பர்ஸ்ட் அப்படின்னு ஹீரோவை சிரிச்சுக்கின்னு விட மாட்டான் அவனன்ற மாதிரி திரும்பவும் தன்னுடைய அல்டிமேட்டான பவரை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். அவன் ஒரு தூணியை தூக்கி அது மேல வீசிற அடிக்க, பட் இருந்தாலுமே அது அப்படியே பறந்து வந்து அந்த தூணியை உடைச்சு நம்ம ஹீரோவோட கைக்கு அடி கொடுக்குது. இதுக்கு இடையில பார்த்தா திடீர்னு ஏதோ ஒரு ஐஸ் பவர் அந்த இடத்துல உண்டாகுது. பார்த்தா வாட்டர் எலிமெண்டோட காட் வந்ததுக்கு வந்துட்டான். ஷென் கியோன் இவன் பேரு. என்னடா பண்ணிட்டு இருக்க, நீ எதுக்கட இங்க வந்த அப்படின்ற மாதிரி ஹீரோ இவனை பார்த்து கான்ல கேட்கறான். இது ஒன்னும் உன்னுடைய பிரச்சனை கிடையாது. என்ன சொல்ற, பிரச்சனை கிடையாதா, உலகத்தையும் அழிக்க போது கிரேட் சீல உடச்சுன்னு வெளியே வர மாதிரி இருக்கிற போது அந்த சீல எலும்பு தானே கட்டி வச்ச எல்லாத்தையுமே பண்ணி, அப்படி இருக்கும்போது இதை என்ன நீ மட்டும் தனியா சொந்தம் கொண்டாடுற, உன்னோட ஃபிளேமை பயன்படுத்தி மட்டும் எல்லாத்தையும் அழிச்சிடும்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு பார்த்தா எத்தோடைய காட் வந்ததுக்கு வந்திருக்கான். அதுக்கப்புறம் இன்னொருத்தையும் பச்சை கலர்ல இருக்க அவ ஒரு வுட் ஆஸ்பெக்ட் கார்டு. இருந்தாலும் மன்னிச்சு விட்டுல, இப்போதைக்கு ஃபைனலி எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னு இந்த லென்ன்ற லேடியும் சொல்லிட்டு அந்த சீல் இருக்கிற நுழைவாயில பார்க்க, அந்த இடத்துல பார்த்தா இந்த டிராகனுடைய குட்டி டிராகனும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போகுது. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு அந்த இடத்துக்கு இன்னொருத்தனும் வரான். மெட்டல்ஸை பயன்படுத்தி பயங்கரமா அட்டாக் பண்ண சீல் உடஞ்சி ஓப்பன் ஆச்சு. திரும்பியும் க்ளோஸ் பண்ண எல்லாரும் வந்தாச்சு. இந்த இடத்துக்கு தேவையில்லாத வெட்டி பேச்சு. அப்புறம் ஹீரோவோ தன்னுடைய மொத்த ஃபிளேம் பவரையும் பயன்படுத்தி அட்டாக் பண்ண வருவான். அந்த டிராகன் சும்மா இல்லாம அவனையும் போட்டு டார்கெட் பண்ணி அடிக்கும். இன்னொரு பக்கம் லென்ன்ற அந்த லேடியும் நம்ம ஹீரோவை பார்த்து டேய் வேணாண்டா செத்துறாத அப்படின்ற மாதிரி அவங்க புலம்ப. இன்னொரு பக்கம் அந்த இடத்துல வெளிச்சம் தான் வருது. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ மயங்கன நிலைமையில இருக்கான். அப்புறம் பார்த்தா அந்த டிராகனும் இந்த லேடியும் கூட இருந்த அந்த பொண்ணையும் தூக்கின அந்த சீல் கிட்ட போயிட்டு நிக்கிறது நம்ம ஹீரோவும் பார்த்து ஃபீல் பண்றான். அவங்கள விட்டு வேணாம். இன்னொரு பக்கம் கடுப்பான நம்ம வாட்டர் எலிமெண்டோட காடும் அவங்கள விட்டுன்ற மாதிரி போய் அட்டாக் பண்ணுவான். இருந்தாலும் ஐஸ் பவரையும் தடுத்துருவா சொல்லிட்டா. திரும்பியும் வந்து அந்த சீல் ஆக்டிவேட் ஆகி க்ளோஸ் ஆக ஆரம்பிக்குது. இங்க பாரு, ஃபயர் பவர் வச்சுட்டு இருக்கானு நீ தெரியாதனமா ஒரு ஆபத்தான சீலை இப்ப திறந்துட்ட. இதனால என்னுடைய பையன் இப்ப இந்த இடத்துல இல்ல. அவன் பூமியில ஏதோ ஒரு இடத்துல இருக்கான். அதனால அவனும் இப்ப இல்ல. கூடவே டீமன் ரெலிமோடிய மொத்த விதமான பவரும் அவங்க வெளிப்படுத்த போறாங்க. நீ என்னுடைய பையனை என்கிட்ட ஒப்படைச்சினா அதுக்கப்புறம் நீ விரும்புற இவங்க 2 பேரையும் நான் திரும்ப ஒப்படைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா வாட்டர் எலிமெண்ட் வச்சுட்டு இருக்கவனும் ஃபயர் எலிமெண்ட் வச்சுட்டு இருக்கவனும் கதறானுங்க. ஏன்னா இவங்க 2 பேருக்குமே தெரிஞ்ச ஆட்கள் அவங்க. அதோட அந்த இடத்துல அந்த சீலும் க்ளோஸ் ஆகு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் கழிச்சு காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணும் கூடையில நிறைய மூலிகை பொருட்கள் எடுத்துன்னு போறான். அவ அந்த ஒரு பாட்டி கிட்ட போக, மண்டே ஜாகா எப்படி இருக்கீங்க, ஆமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் ஓகே சரி ஓகே நான் தண்ணி குடிச்சிட்டேன், நான் இப்போ கிளம்புறேன், பார்த்து போயிட்டு வா. நல்லா புரிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போக இந்த பாட்டியும் இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்க அனிமேஷன்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க உண்மையிலேயே. இன்னொரு பக்கம் ஒரு 2 பேரை காமிக்க அவனுங்க பார்த்து கணக்கு வழக்கெல்லாம் ஏதிட்டு இருக்கானுங்க. அந்த இடத்துல என்னமா பொண்ணு கலையில பரபரப்பா போயிட்டு இருக்க, அது 6th and 7th அங்கிள்ஸ் இன்னைக்கு நான் மவுண்டனுக்கு வெளியே போக போறேன். அப்படியா, ஆனா ரொம்ப டேஞ்சரஸ்மா, பார்த்து போயிட்டு வா. அப்புறமா தனியா இருந்தேன்னா வா, நான் உங்களுக்கு பிசிக்கல் ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்ல, அவனுக்கு முன்னாடி உட்காந்து வயசான காலத்துல எதுவும் இந்த பொம்பளை போனது உன் பிரதருடைய பொண்ணுடாது, நீ வேற கம்முனு அப்படிலாம் கிடையாது. எனக்கு ஒன்னும் நான் கேட்கல, என் பையனுக்காக தான். என்னது உன் பையனா, எதுக்கடா சரிக்கிற, என் பையன் என்னடா குறைச்சல, விடு டென்ஷன் ஆகாத. அதுக்கப்புறம் வந்து அந்த மவுண்டனுடைய ஹைட்டான பிளேஸ்ல வந்து ஒரு மெடிசன் எல்லாம் செய்யற இடம் காட்டுறாங்க. ஒருத்தன் மெடிசன் எல்லாம் செஞ்சுட்டு இருக்க. 5th அங்கிள் இந்தாங்க இன்னைக்கு எடுத்துன்னு வந்திருக்க இதெல்லாம், ரொம்ப நன்றி, கொஞ்சம் போயிட்டு ரெஸ்ட் எடுமா. ஓகே அங்கிள். அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் கொஞ்சம் வேலையா இருக்க, கொஞ்சம் வெயிட் பண்ண. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவ்வளோ உள்ள போவா. உள்ள போனா அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அப்பா வெளியே வரும்போது ஏதோ மருந்து பாட்டில் இருந்து வர, அதை போடி உடச்சிட்டா இடிச்சு. கொஞ்சம் கவனமா வந்திருக்கலாம்ல. இந்த மெடிசன்லாம் எவ்வளவு வேல்யூபிளானு தெரியுமா, நான் உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் என்னுடைய அனுமதி இல்லாம இந்த இடத்துக்குள்ள உள்ள நுழையாதுன்னு. என்ன மன்னிச்சிருக்குமா, உனக்கு என்ன அடிபடிச்சேன் இல்ல. அதுக்கப்புறம் நான் மவுண்டன் ஜாகாவை பார்த்தும்போது அவங்க ஒரு வித்தியாசம் சொன்னாங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன பையனுக்கு கால் அடிபட்டுதான், அதுக்காக அறுப்பு வேணும்னு கேட்டிருந்தாங்க. நீங்க ஏன் மவுண்டன் ஜாகாவுக்கு அறுப்பெல்லாம்
கொடுக்க கூடாது. சரி ஓகே, அந்த விஷயத்தை நாங்க பாத்துக்கிறோம் ஓகேவா அப்படின்னு கிளம்பலாம். பார்க்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண. நீ உடைச்ச ஜாடிக்கு நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கணும். அதனால ஜாங் தி ட்ரங்க்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து இதே மாதிரியான பாட்டெல்லாம் வைப்பாங்க. அந்த இடத்துல போயிட்டு வாங்கிடுவா. ஆல்ரெடி அங்க ஆர்டர் கொடுத்துருக்கேன், இந்த வேலையை நீ தான் செய்யற. சரி ஓகே, நானே பாத்துக்கிறேன். இந்த காசை எடுத்துன்னு போ, பார்த்து போயிட்டு வா, கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அந்த மவுண்டன் சாக்காவை கூப்பிடு அப்படின்னு தன்னுடைய தம்பிக்காரங்க கிட்ட அவனும் கேட்க. அதுக்கப்புறம் அந்த காட்டுக்குள்ள பார்த்தா நிறைய ஆளுங்க உள்ள நுழையிறாங்க. எல்லாமே முகப்படி போட்டிருக்காங்க. அவனுங்க அந்த இடத்துல நம்ம இந்த பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கத அவனுங்க 3 பேரும் பார்த்துட்டு அந்த பொண்ணு கிட்ட போக ஆரம்பிக்கிறானுங்க. அவளும் போகும்போது ஆமா இவனுங்க 3 பேர் யாரு, பார்க்கவே வித்தியாசமா இருக்கானுங்க, கொலகாரணங்களா இருப்பானுங்களோ இல்ல கொள்ளையடிக்கிறவனுங்களா? அவனுங்கள கிட்ட வர இந்த பணத்தை அவ்வளவு மறைக்கிறா. ப்ளீஸ், எங்க பக்கத்துலயே கிராமம் எதுனா இருக்கா? நாங்க 3 பேரும் பிரதர்ஸ் ரொம்ப நாளா இந்த இடத்துல டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கோம். எங்களுடைய பாடி எல்லாமே ரொம்ப களைப்பா இருக்கு. அதனால ஒரு நாள் மட்டும் நாங்க அந்த இடத்துல தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு போற மாதிரி எதனா ஒரு கிராம பக்கத்துல இருந்தா சொல்லுங்க அப்படின்னு தோல் மேல கையை வச்சிருக்கேன். ஒரு ரூபா பாருங்க, இவ்வளவு திருட்டு பார்க்க லப்ப மேல கை வச்சிருக்க சொல்லிட்டு பயத்துல ஒண்ணும் சரியா இங்க பக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் போனீங்கன்னா இருக்குது. அதே மாதிரி லெஃப்ட் எடுத்து ரைட் போனீங்கன்னா 10 கிலோமீட்டர்ல ஒரு கிராமம் வர பேர் இந்த அங்கதான் இருக்குன்னு சொல்ல செம்ம ஸ்பீடா பயத்துல சொல்லிருப்பான். இதை கேட்டுட்டு அவனுங்களும் சரி ஓகே ரொம்ப நன்றி அப்படின்னு அவனுக்கு போக ஆஹா ஈஸியா நம்பிட்டானுங்க. இந்த பணத்தை எடுத்துன்னு போவேன்னு சொல்லிட்டு அவனுங்களுக்கு பயந்துட்டு எங்கடா போன இடத்துல எந்த ஊரு இல்லைன்னா வந்துட்டு திருப்பி அடிப்பானுன்னு சொல்லிட்டு பயந்து ஓடுறான். சீக்கிரம் போயிட்டு தப்பிக்கணும் அப்படின்னு போகும்போது ஃபாலோ பண்ணி போறான்னு நினைச்சு இவ்வளவு திரும்பி பாக்குற சமயத்துல கால் தடிக்கு கீழே விழுவா பாருங்க. வீழ்ந்து இடத்துல தலை மோதிக்கும். ஆஹா தலை கிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அமைதி ஆயிட்டு சுத்தி முத்தி பாப்பா. ஆமா நான் எங்க இருக்கேன்? அது கடவுளே நான் தொலைச்சிட்டேன். பட் ஆனா அந்த இடத்துல ஒரு கல் இருக்கிறத பார்த்துட்டு அவ்வளவு ஷாக் ஆயிட்டு அதை பார்க்க என்னது ஸ்கேர்டு த்ரோடட் மவுண்டன் இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அது உள்ள இருந்து மேஜிக் எலமெண்ட்ஸ் எல்லாமே அப்படி வெளியே வர ஆரம்பிக்குது. அதாவ பார்த்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா காலை யாரோ தடவை கொடுக்க இவ பார்த்துட்டு பாத்துறா யாரா அவ தூக்கி போட்டு மிதிரா சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளை தூக்கி விசில் அடிப்பா. அது பார்த்தா ஒரு வாத்து. இது சாதாரண வாத்தா? அந்த வாத்தை பார்க்க முடியாம தண்ணியில விழுறதுக்காக திணறு இருக்குது. எவ்வளவு அந்த குளத்துக்கரை கிட்ட வந்து பார்க்க கீழே பார்த்தா ஒருத்தன அம்மன் கட்டிய ஏஞ்சிப்பா தண்ணிக்குள்ள இருந்து. அட கடவுளே ஐயோ ஒரு பொம்பளை பொறுக்கி வந்து பார்த்ததெல்லாம் இவளுங்க. ஆனா படிக்கணும் ஆம்பளை மேலதான் போடுவாங்க. அந்த ஒண்ணு இப்படி பார்க்கல அவ ஹீரோவோ விழா முஞ்சாட்ட வச்சுக்கின்னு யாரு வேண்ட மாதிரி பாக்க அவ அதிர்ச்சியில முன்னாடி வர கால் தடிக்க கீழே விழுவா. இன்னும் பக்கம் வாத்து பையலாம் அந்த இடத்துல கீழே விழுறத பார்த்துட்டு 2 பேர்ல யாரா காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு யோசிப்பான். டக்குன்னு பார்த்தா வாத்த போய் காப்பாத்துறான். என்ன வாத்த போய் காப்பாத்துறான், என்ன காப்பாத்தாம அப்படின்ற மாதிரி எவ்வளவு பாக்க அது வாத்துட்டே அவளை போய் காப்பாத்துற போய் பாக்க லம்பால உள்ள போய் பார்ப்பான். அதுல பார்த்தா இது பொண்ணும் மொழிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோவும் பார்ப்பான். அந்த பொண்ணு பார்க்க கூடாத இடத்துல கோணத்துல பாப்பா. 2 பால் ஆடாது என்னடா பழச இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்து ஷாக்காக அவ தூக்கி போட்டு ஸ்நாக் டவுன் போடுவா பாருங்க. சாவடா பொம்பளை பொறுக்கி. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த இடத்துக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கேன். நேது பிரதர் லேட்டஸ்ட் பிரதர் வந்து பேண்டியா விட்டு போறான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு இன்னும் நிறைய அமுச்சு வைக்கணுமா நம்ம செய்யற மருந்துலாம். என்னது கொஞ்ச நாட்கள்ல அதிகமான அனுப்பணும், அது சாத்தியமே இல்லை. அப்ப நான் வேற வழியில நீயும் 7th பிரதரும் இன்னொரு ட்ரிப்புக்கு போக வேண்டிய நிலைமை வரும். ஆனா எந்த விதமான டிஸ்கஷன் வேணாம். இந்த இடத்துக்கு விட்டு போன வில்லேஜ் எதனா ப்ராப்ளம் வரும்னு நினைக்காத. இந்த இடத்துல எப்படி இருந்தாலும் அதை சமாளிச்சிக்கலாம். ஆனா இருந்தாலுமே அதெல்லாம் கேட்காம தன்னுடைய இன்னொரு பிரதரும் வா சொல்றது செஞ்சுதான் அவனை சீக்கிரமா போயிட்டு கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுங்க வேற ஒரு சீக்கிரட் ரூமுக்கு போறானுங்க. எல்லாம் பணம்னு இந்த மாதிரியான பண்ணியிருந்தா எங்கடா உறுப்புறது? அவனுக்கே தெரியும் நம்ம அண்ணனை பத்தி நம்ம எதுவும் சொல்ற மாதிரி இல்ல, அவர் சொல்றது செஞ்சுதான் ஆகணும். அதனாலதான் பயமா இருக்கு. திடீர்னு நீங்க நம்ம பண்ற வேலை அவனுக்கு தெரிஞ்சு நம்மள வந்து அட்டாக் பண்ணணும்னு வச்சு அதுக்கப்புறம் யாராலையுமே இந்த இடத்துல சமாளிக்க முடியாம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோவை துணியெல்லாம் போட்டுட்டு அந்த பொண்ணு முன்னாடி கேட்டுட்டு இருக்கான். ஏமா இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல உன்னை பார்த்தது இல்லையே, சாரிங்க நான் தான் தவறுதல வந்துட்டேன். அப்புறம் அந்த வாத்துக்கு தலையில ஒன்று கொடுக்குறான். டேய் நீ தானே இது காரணம், உன்னை யாரா என்னை விட்டு போக சொன்னது? நீ இதே இடத்துல இருந்து இந்த பிரச்சனை இல்லை. அந்த பொண்ணு பாவம் பெரு வழி தேவை வந்து மாட்டிச்சு. விடுங்க நானும் இதுக்கு காரணம் தான். என்ன வீட்டுக்கு போல உனக்கு வீட்டுக்கு போற வழி மறந்துச்சா? ஆமா என்ன டைம் ஆகுது? மணி இப்போ ஒரு 4 இல்லைனா 5 மணி இருக்கும். என்னது அவ்வளோ ஆயிடுச்சா? எங்க அப்பா வேற கத்த போறாரு. அவர் ஜாங்காவதி ட்ரங்குக்கு போக சொல்லிருந்தாரு. அட கடவுளே என்ன பண்றது தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன். வில்லேஜுக்கு திரும்பி போன எங்க அப்பா போட்டு கூப்பிட்டு மெரிக்க போறாரு. ஓ அந்த இடத்துக்கு போக போறியா? இருட்டுறதுக்குள்ள அப்ப நீ உன்னுடைய இடத்துக்கு போன போல. நான் அவனை அது ஹெல்ப் பண்ணட்டுமா? முன்னு பண்ண தெரியாத ஒண்ணு மாதிரி நான்லாம் நான் நம்ப மாட்டேன். நீயே என்ன ஃபைட்டு தோக்கடிச்சிட தூக்கி போடி அந்த ஸ்மாக் டவுன் போட்டல. அது ஏதோ அது பிபில அடிச்சு விட்டேன். சரிவா போவோம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட அந்த பொண்ணும் ஏங்க இந்த இடத்துடைய பேர் வந்து ஸ்கேர்டு ஷ்ரோடட் மவுண்டன் போட்டிருக்கேன், அதுக்கு அர்த்தம் என்ன? எனக்கே அந்த அளவுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவேன்னு நினைச்சியா? என்னுடைய வாத்துங்களை எதனா ஒன்று நீ வாங்கிக்கோ, நான் கண்டிப்பா நான் சொல்றேன். எங்க பாரு இதுல இருக்கிற எதனா ஒரு வாத்து நீ சாப்பிட்டீங்கன்னா போதும் உனக்கு ஃபுல் எனர்ஜி வந்துடும், சூப்பர் பவர் வரும். நீ எல்லாத்தையும் வாங்குதுன்னா சொல்லு. வாத்துங்களா ஷாக்கா பாக்குதுங்க. சரி ஓகே நான் வாங்குறேன். நீ ஃபர்ஸ்ட் அந்த கதையை சொல்லு. அது ரொம்ப காலங்கள் ஆயிடுச்சு. இந்த ஸ்கேர்டு ஷ்ரோடட் மவுண்டன்ல வந்து இதுக்கு முன்னாடி நிறைய வேரியஸான மான்சஸோடைய வீடா இருந்தது. அப்படியாப்பட்ட மான்சஸால இந்த இடத்துல இருக்கிற மக்களுக்கு நிறைய விதமான ஆபத்துகள் எப்பவுமே வந்துட்டு இருக்கும். அதுங்க மனிதர்களை வேட்டையாடும். அது ஒரு டீமன்ஸ். முக்கியமா அதுங்க தான் இதுக்கு எல்லாத்துமே காரணம். அதுங்க சாப்பாட்டுக்காக மனிதர்களே அப்படி சாப்பிடும். ஹியூமனிட்டி அழியிற நிலைமையில இருக்கிற போதுதான் கிட்டத்தட்ட 5 பவர்ஃபுல்லான ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கிற 5 எலமெண்ட் காட்ஸ் உருவாக்குனாங்க. யாங் எர்த் அண்ட் ஸ்கைக்கான கடவுள். மிச்சபடி எல்லாரும் ஒவ்வொரு விதமான எலமெண்ட்டுக்கான காடு இருப்பாங்க. மெட்டல், வுட், வாட்டர், ஃபயர், எர்த். இப்படியாப்பட்ட சக்திகளை கொண்ட ஆளுங்க மொத்த விதமான டீமன்ஸையும் கட்டி ஆடுறதுக்காக ஒரு முடிவு எடுத்தாங்க. தன்னுடைய மக்களை காப்பாத்துறதுக்காக அதுங்களை வேற ஒரு மறைமுகமான ஒரு மவுண்டன்ல மொத்தமா வச்சு சீல் பண்ணிட்டாங்க. அந்த டீமன்ஸ் அதுல இருந்து வெளியே வரது ரொம்ப கஷ்டமாயிடும். அந்த 5 எலமெண்ட்ஸ் கொண்ட ஆளுங்களால மட்டும்தான் இப்ப சீலை உடைக்கவும் முடியும், க்ளோஸ் பண்ணவும் முடியும். அதுக்காக அந்த பில்லர்ஸ் வந்து எப்பவுமே கொஞ்சம் தடுப்பு அரணா இயங்கிட்டு இருக்கும். அந்த டீமன்ஸ் எப்பவுமே அதுங்களை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு. இப்போ டீமன் ஒரு உலகம் இருக்குது, ஹியூமன்ஸ்க்கு ஒரு உலகம் இருக்குது. 2 விதமான ஹியூமன்ஸுக்கும் பாலமா தான் இவங்க 5 பேர் இருக்காங்க. இவங்க தான் அமைதியை கடைசியில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அது ஃபேக்கா இருந்தா ஃபேக்கெல்லாம் கிடையாது, அது உண்மையா தான் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு 5
ஹாஸ்பிட்டல ஃபயர் இருக்கான் பாரு, ஃபயர் வச்சுட்டு இருக்க வந்தா ரொம்ப பலசாலி தெரியுமா உனக்கு, எல்லா விதத்துலயும் பக்காவா இருப்பான் பார்க்கவே. அவனை பத்தி எதுக்கு என்கிட்ட ஏத்துட்டு இருக்க, எனக்கு ஒன்றும் தேவையில்ல அவனை பத்தி. அப்பனா அதுக்கப்புறம் எந்த விதமான டீமனும் வெளியே வரலன்றீங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சிலது எப்படி இருந்தாலும் தப்பிச்சு வெளியே வந்துருதுங்க. அப்படியே படுதுதான் ஒரு சில பேர் அப்பப்போ கொண்டுட்டு இருக்காங்க அந்த 5 எலிமெண்ட்ஸ் இந்த கார்ட்ஸ். அதுக்கப்புறம் வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க. யோ கிளவா என்னையா பண்ணிருக்கேன், அதுல பார்த்தா பயங்கரமா குடிச்சிட்டு இருக்காங்க. யோ சரக்கு வாசல் வந்து என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க. அப்புறம் பார்த்தா நிறைய விதவிதமான பார்ட்ஸ் எல்லாமே இருக்கு. திரும்பியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஆளு. யோ வயசாவது குடிக்காதுன்னா கேட்கறியா நீ, அப்படிலாம் நீ சொல்லாத, அப்பதான் எனக்கு கான்சன்ட்ரேஷன் வேலை பார்க்க முடியும். ஆமா இந்த அழகான பொண்ணு யார் எவ்வளவு ஏன் கூட்டு வந்த நீ, நான் எதுக்காகவும் வரலன்னு நினைக்காதீங்க, நான் முக்கியமான விஷயத்துக்காக தான் இந்த வந்தேன். இதுல ஒரு பார்ட் செய்யறதுக்காக எங்களுடைய அப்பா உங்ககிட்ட ஒரு பானையை வாங்க தான் நம்பி வச்சாரு, இந்தாங்க அதுக்கான காசு. அந்த ஆளா சரி ஓகே ஷாங், அந்த இடத்துல எதுக்குன்னு தனியா ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஒரு பாக்ஸ் இருக்கும் பாடுறா, அதில் போட்டு ஏத்தணுமா இந்த எங்களை அடி கிட்ட கத்து கொடுத்துரு. ரொம்ப நல்லாவே பேசுறாருப்பா தாத்தாக்கு, ஆனா கொசும்பு அதிகமாகுது. இதெல்லாம் உங்க கையால தான் செஞ்சீங்களா, ரொம்ப பார்க்க நல்லா இருக்கு. உண்மையை சொல்ல போனா என் கையால மொத்தமா செய்யல, அதிகமா அந்த பையன் இருக்கான் பாரு தாங்க, அவன் தான் செஞ்சான். அவர் தான் செஞ்சாரா, இருந்தாலுமே ஒன்னு பார்க்க பல பல அழகா இருக்கு. சரி இருந்தாலும் அவன் செஞ்சது எல்லாமே ஏன் இந்த இடத்துல அடிக்க வச்சிருக்கீங்க, எங்க எல்லாத்தையுமே ஒழுங்கா செய்யாம அரைகுறையா செஞ்சு நல்லா உடஞ்சி வச்சிருக்கான். அதெல்லாமே அவன் கொண்டு முன்னாடியே இருக்கட்டும் தான் இப்படி வச்சிருக்கான். அப்பதான் திரும்பவும் பார்த்து மிஸ்டேக் பண்ண மாட்டான்ல. யோ கிளவா ஓவரா அந்த பொண்ணு கிட்ட என்ன பத்தி என்ன அசிங்கமா சொல்லிட்டு இருக்க, என்னம்மா அவர் சொன்ன விஷயம் இதுல ரெடியா இருக்கு, வா எடுத்துன்னு வரேன். யோ இரியா வரேன். ஆமா வந்ததுல இருந்து உன் பேரே கேட்கல, உன் பேர் என்ன. என்னோட பேர் வந்து சூசாங், உன்னோட பேர் வந்து அந்த வயசானவர் சொன்னாரு சாங் அதுவா. ஆமா 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 இந்த டக்கு நான் கூட வச்சிட்டு இருக்கேன், இவன் என்னுடைய உடன்பிறவா நண்பன் தெரியுமா, இவன் உன்னுடைய நண்பனா, டக்கெல்லாம் நண்பனா வச்சிட்டு இருக்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல இந்த பிரதர்ஸும் வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு வா சீக்கிரம் போவோம். சரி நீ தான் எனக்கு வாங்கி கொடுக்குற. என்னது நானா, ஆமாடா நீ தான் அதிகமா வாங்கி கொடுக்குற, சரி வா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போதே பெல்லும் அடிக்குது. அதாவது வில்லேஜ் நோக்கி மிகப்பெரிய ஆபத்து வருதுன்னா மட்டும் இந்த பெல் எப்பவுமே அடிப்பாங்க. இதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டு இப்போ இவங்களும் தயாராகிட்டு வெளியே போறாங்க. அந்த இடத்துல பார்த்தா இந்த வில்லேஜுக்கு வர பிரிட்ஜ் ஒன்று இருக்கு. அந்த பிரிட்ஜில் இந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் வந்து ஒரு சில பேர் இந்த புதுசா வந்து முகமூடி போட்ட ஆளுங்க அழிச்சிருக்காங்க. அவனுங்க கொண்டாடுங்களா, அவனுங்கள அவ இறந்துட்டா அப்படின்ற மாதிரி மொத்தவங்க எல்லாருமே பயந்துட்டு இந்த இடத்துல காவலர்கள்லாம் நின்றுட்டு இருக்க. இவனுங்க இன்னொரு பக்கம் ஏன்பா இந்த இடத்துல தான் அந்த வாசனை வருது, கண்டிப்பா இந்த இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டவுட்டே வேணாம் சொல்ல. இன்னொரு பக்கம் பார்த்தா அடிப்பட்ட ஒருத்தன் வந்து அந்த தவந்து கதவை தரான்னு சொல்லிட்டு கேட்க, லீசி அவன் இன்னமும் வெளியே தண்டா இருக்கான், அவனை உள்ள எடுத்துக்கலான்ட்டு கதவை தரடா. இல்ல வேணாம் அவன் உள்ள திறந்துட்டோம்னு வச்சு அந்த ஆளு உள்ள வந்துருவான், நம்மள அழிச்சிருவான் எல்லாரையும். கதவை தரடா நான் செத்துருவேன்டா, வேணாடா கதவை தரக்கடா அப்படின்ற மாதிரி அவன் கதர்னு இருக்கேன். அந்த ஆளும் டக்குன்னு வந்து இவனை கொல்லலான்னு வர சரியா பார்த்தா இந்த 6th பிரதரும் இந்த இடத்துல வந்து தரமா சண்டை போட ஆரம்பிப்பாரு. இந்த ஆளு வர குடிக்காரன் தான் நினைச்சிட்டு இருப்பான் ஸ்டார்டிங்ல, ஆனா பண்ற வேலையெல்லாம் பயங்கரமா இருக்கும், சண்டை பயங்கரமா போடுவோம். இவங்க என்னுடைய மக்கள் எப்படி ஆவமான நீ கை வைக்கலாம். சண்டை இவனுக்குள்ள வெறித்தனமா போக அந்த ஆளு வந்து இந்த 6th பிரதருக்கு கண்ணத்துல இவனுக்கு கொடுக்க இருந்தாலுமே வந்து தன்னுடைய கத்திய சைடு தோள்பட்டியில இறக்கிறான். அதுக்கப்புறம் அவனுடைய கத்திகளை அவங்ககிட்ட இருந்து பிடிக்கி தூரத்துல விசிறி அடிச்சுட்டு அவனுடைய கத்தியவே அவனுக்காக நெஞ்சில இறக்கி விடுறான். அதுக்கப்புறம் இன்னொன்று அட்டாக் பண்ண வர அந்த சமயத்துல பார்த்தா இன்னொரு பிரதரும் உள்ள வந்து அடிக்க ஆரம்பிக்கிறான். 5th கேர்ஃபுல்லா, ரொம்ப ஈஸியா முடிகிற மாதிரி தெரியல இந்த வேலை, நான் பார்த்துறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய ட்ரெஸ் கட்டுவான். இன்னொரு பக்கம் இந்த பொண்ணு நம்ம ஹீரோவா அந்த இடத்துக்கு வருவாங்க. இந்த பிரிட்ஜில் நடக்கிற விஷயம் எல்லாம் இவங்க தூரத்துல இருந்து பார்ப்பாங்க. என்னங்க நடந்துட்டு இருக்கு, ஏன் கீழே அவங்க படுத்துட்டு இருக்காங்க. பிரதர் ராக்கோ அண்ட் சிஸ்டர் கிரீனும் என்ன பண்றாங்க கீழே, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி பயத்துல அந்த கிட்ட பழம் பார்க்க ஏய் போவாத, என் கையப்படி நான் அவங்களை போய் பார்க்கணும், அவங்க ஆல்ரெடி செத்துட்டாங்க, என்னால நம்ப முடியாது, நான் போயிட்டு நேரடியா பார்த்தா தான் நம்ப, இந்த இடத்த விட்டு நகுந்தா நீ செத்துருவேன், ஒழுங்கா நான் சொல்றது கேளு அப்படின்னு ஹீரோவை மிரட்ட. அதுக்கப்புறம் இந்த 5th பிரதரும் பயங்கரமா அது கூட போயிட்டு டஃப் கொடுத்து சண்டை போடுவான். தன்னோட ஏடியை பயன்படுத்தி அவனுக்கு ஒரு ஸ்லாஷ் மூஞ்சிலே போட அவனுடைய ஆட் காலியாது மட்டும் இல்லாம சைட்ல லைட்டா கீறிட்டான். அதுக்கப்புறம் இன்னொருத்தன் அந்த இடத்துல இவன் அட்டாக் பண்ண ரெடியா இருக்க. இப்ப 2 பேருமா சேர்ந்து எதிர்க்கிறாங்க. ஆனா வந்தவனுங்க அடுத்த செகண்ட் 2 தோள்பட்டிலையும் ஷாட்டை கொடுக்க ரத்தம் செதறுது. பிரதர் அப்படின்னு இவனுக்கு எல்லாரும் பார்த்தேன். இருந்தாலுமே நம்ம பிரதர் விட்டு கொடுக்காம அவனுக்கு 2 பேரும் அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ண தன்னால முடிஞ்சிருக்கு. அவ என்னதான் அவங்க அடிச்சாலுமே ஏதோ ஒரு உள்ள இருந்து நிறைய ஷெல்ஸ் எல்லாம் வந்து அவர் தடுத்துறது. எப்படி அதை தடுத்துன்ற மாதிரி பார்க்க இன்னொரு பக்கம் பார்த்தா இன்னொரு பிரதரும் வில்ல பயன்படுத்தி அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். 5th நவுந்து படம் நான் அட்டாக் பண்றேன் அப்படின்ற மாதிரி அட்டாக் பண்ணுவான். பார்த்தா வில்ல பயன்படுத்தி வெடி மருந்து தான் வீசி எறிவான். அதுல ஒன்னத்தை வந்து திரும்பி அவங்களுக்கு அடிச்சு விட அப்பா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு இந்த இடத்துல பாக்குறேன். அந்த பிரதருக்கு கையில தீக்காயமும் எட்டுமே வெடிச்சு செதறி இருக்கு. இதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல இருக்க அந்த ஆளு நம்ம 5th பிரதர் அழிக்கிறதுக்காக வருவான் கிட்ட. எல்லா பிரதரும் பயப்படுவானுங்க பிரதர் அப்படின்னு வந்து பாக்க. அதுக்கப்புறம் பார்த்தா யாரும் வந்து தடுத்துட்டு இருக்காங்க. வித்தியாசம் பெருசா எதுவும் தெரியலப்பா, முகமூடிய போட்டுன்னு வந்தா மட்டும் எனக்கு உங்களை அடையாளம் தெரியாதுன்னு நினைச்சீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ அழுக்கா வந்து நிப்பான். வந்தவன் 2 பேரையும் தூக்கி போட்டு அடிப்பான் பாருங்க. ஒருத்தன் அதுல தரையிலேயே நசிக்க கொண்டுருவான். இன்னொருத்தனுடைய கழுத்தை பிடிக்க அடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா அவனுடைய உண்மையான சுயரூபம் தெரியுது. அவன் பார்த்தா ஒரு பறவை மாஸ்டரானு வந்திருக்கான். உண்மையா சொல்லப்போனா இவங்க தான் டீமன். ஹீரோ பார்த்த அடுத்த செகண்ட் சாவுடா செத்த பையலே அப்படின்ற மாதிரி தன்னுடைய ஃபயர் பவரை பயன்படுத்தி மொத்தமா எரிப்பான். மொத்தமா செத்து போக இன்னொரு பக்கம் இத சுசாங்கோடைய அப்பாவும் பார்த்துட்டு ஃபயர் எலிமெண்ட் காடான்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்து ஷாக் ஆவானுங்க. இந்த பொண்ணு சுசாங்க பார்த்து ஷாக் ஆவா. அப்ப என் கூட இவ்வளவு நேரம் பயணிச்சது ஃபயர் காடா, சந்தேகமே வேணாம். இவருடைய ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது இவர் தான். இன்னொரு பக்கம் அந்த இடத்துல பார்த்தா அந்த டக்கும் வர இது பேரு ஜூகானு. இருந்தாலும் உனக்குள்ள இருக்கிற தழுமை மறந்துடாதரா, அந்த டக்கு பேசுறா, அது ஒரு டீமன் போலியடா. ஹீரோ அதுக்கப்புறம் கடைசியா நிக்கிறவனை கூப்பிடுறான் எதிர்க்கிறதுக்காக. அவனு ஹீரோ அட்டாக் பண்ணதுக்காக தன்னுடைய சுயரூபத்தை காமிக்கிறான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பா வழக்கம் போல இந்த எபிசோட் பிரமாதமா இருக்கும். முடிஞ்சு ஸ்கிப் பண்ணுங்க, பொறுமையா போறீங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க கமெண்ட்ல ஃபயர் அமைச்சு போடுங்க. தக்காளி தரமா இருந்திருக்கும்ல ஸ்டார்டிங்ல இருந்து. என்ன கொஞ்சம் பொறுமையா பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அனிமேஷன் உண்மையிலே பெயிண்டிங் மாதிரி இருக்கலாம். யோசிக்காதீங்க, ஆனா வேற லெவலா இருக்கும். கதை போக போக உண்மையிலேயே சொல்றேன், ஒரு 5வது 6வது எபிசோட்லாம் பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா வருவானுங்க.
போட்டு அடிச்சு குமுருவான் எல்லாரையும். உண்மையிலே செம்மையா இருக்கும் அந்த சீன்லாம், மிஸ் பண்ணாம பாத்துருங்க. அதே மாதிரி முடிஞ்சளவுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணி, சப்போர்ட்னா வேற எதுவும் இல்லை, லைக் கமெண்ட் தான், அதை பண்ணினா மட்டும் போதும். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.